இங்க இந்த பொண்ணு வீட்டு வேலை செய்யறதுக்காக ரெக்கமெண்டேஷன் மூலியமா ஒருத்தவங்களோட வீட்டுக்குமே வராங்க. இந்த லேடி ரொம்ப ஸ்ட்ரிக்ட் போல இருக்கு. சில பல ரூல்ஸ்லாம் அந்த பொண்ணு கிட்ட சொல்லிட்டு வேலைக்குமே எடுத்துக்கிறாங்க. வீட்ல இருக்க மொத்த வேலையுமே இந்த பொண்ணு தான் செய்ய வச்சிருக்காங்க. இவங்க பையனுக்கு இந்த பொண்ணை பார்த்ததுமே லைட்டா புடிச்சு போயிடுது. அதனால இந்த பொண்ணு கிட்ட பேசுறதுக்காக கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஆனா இந்த பொண்ணு அவர்கிட்ட வாயே திறக்க மாட்டாங்க. இந்த பொண்ணு பண்ண சாம்பார் வேற அவருக்கு ரொம்பவும் புடிச்சு போயிருக்கா. அதனால பாராட்டிக்கிட்டே இருக்காரு. டேய் சாம்பார் நான் தானடா பண்ணேன், இந்த பொண்ணு பண்ணலடா சொல்லி இவங்களுமே போய் சொல்லிடுறாங்க. இந்த பொண்ணுக்கு அப்பா அம்மான்னு சொல்லிட்டு யாருமே கிடையாது. இந்த வீட்லயே ஓரமா எங்கேயாச்சும் போய் படுத்துக்கன்னு சொல்லிட்டு இவங்களுமே அனுப்பிச்சு விட்டுறாங்க. பாய் பெட்சி தலைகாணின்னு சொல்லிட்டு எதுவுமே கொடுக்கல. இவங்களும் வெறும் தரையில அழுதுகிட்டே பத்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல அந்த பையனமே வரான். என்னங்க பெட்ஷீட் கூட போடாம பத்து இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஒரு பாயும் கொடுக்குறான், ஒரு தலைகாணி பெட்ஷீட்டும் கொடுத்துட்டு போறான். இவன் ஹெல்ப் பண்ண விஷயத்த அவங்க அம்மா நைட்டே பாத்துறாங்க. காலையில விடிஞ்சதுமே இந்த பொண்ணுகிட்டமே வந்து பேசுறதுக்காக ட்ரை பண்றான். இந்த பொண்ணு அதே மாதிரியே பேசவே மாட்டாங்க. இந்த பொண்ணோட பேரை தமிழ்னு சொல்லிட்டு அவன் கரெக்டா சொல்றான். என் பேரை எப்படி உங்களுக்கு தெரியும் சொல்லிட்டு இந்த பொண்ணுமே கேக்குறாங்க. உனக்கு பேசலாம் தெரியுமா, நான் போக போக சொல்லிட்டு அவனுமே அங்கிருந்து போயிடுறான். இந்த பொண்ணு கவனிக்காத சமயத்துல கரண்டி அடுப்புல வச்சு சூடு பண்ணிடுறாங்க. இந்த குழம்பு கொஞ்சம் கலை கொடுன்னு சொல்லிட்டு அந்த கரண்டியுமே கொடுக்குறாங்க. அந்த பொண்ணு அந்த கரண்டியை பிடிச்சதுமே அந்த பொண்ணோட கையை கொப்பளமாயிடுது. மருந்து போட்டுக்கிட்டே என் பையன் இதுக்கப்புறம் உங்ககிட்ட பேச வந்தான்னு வச்சுக்கேன், இதோட நீ பெரிய விளைவெல்லாம் நீ சந்திப்பன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுமே மிரட்டி விடுறாங்க. இந்த லேடியை பத்தி நீங்க எதனா சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா அதை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ.